அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட் வந்து 18th ஆகஸ்ட். நம்ம நேற்று ப்ரெடிஷன்ஸ் வீடியோவில் ப்ரொவைட் பண்ண நம்மளுடைய நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோடைய இன்ட்ராடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் என்ன மாதிரியான ஒரு வீடியோ இருந்தோம், அதில் என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய ஃபேமிலி சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல். நமக்கு வந்து மார்க்கெட் க்ளோசிங்கே வந்து மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிறத வந்து நியர் டு ஒரு நம்பர் 24 to 23 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்த லெவலுமே நம்மளுடைய ஃபஸ்ட்டு டவுன் சைட் லெவல்ஸ் 24,250 அப்படிங்கிற லெவல்ஸில் வந்து மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட்லி தேர்ட் டவுன் சைட் லெவல்ஸ் வந்து நம்ம மார்னிங் போஸ்ட் பண்ணியிருந்தோம். 24,184 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது வரைக்குமே நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அகெயின் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் அதான் ஒரு ஹை, அதுலேருந்து ஒரு ஃபால், எக்ஸாக்ட்லி நம்மளுடைய நம்பர்ஸில் மறுபடியும் டேக்கன் சப்போர்ட், அகெயின் வந்து ஒரு ஹை அண்ட் அகெயின் வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லோ அண்ட் எக்ஸாக்ட்லி ஹிட் அவர் டார்கெட் அண்ட் ரிவர்ஸ்டு. எவ்ரிடே சொல்கிறது வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து மார்க்கெட்டில் இது மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் அப்படிங்கிறத வந்து ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத எவ்ரிடே நம்ம வந்து வீடியோவில் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கும். லைவ்லேயுமே நம்ம வந்து வந்துட்டுருக்கோம், யூடியூப் லைவ்லையுமே வந்து எவ்ரிடே கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய ரெக்கார்டட் வீடியோஸ் ஆல்சோ நமக்கு யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதையும் பாருங்கள். எவ்ரிடே சொல்கிற மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ட்ரேடிங் ஹேபிட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடிங் வந்து நமக்கு ப்ராஃபிட் பண்ணுறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது. நான் லைவ்லேயே சொன்ன வரை ஈஸியான ஒரு விஷயம். பட் அதை தக்க வச்சுக்கிறது மட்டுமே ஒரு பெரிய ஒரு ட்ராபேக், பெரிய ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அது எப்போ வரும் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலை ஃபாலோ பண்ணும் பொழுது மட்டுமே நம்மளால் அதை கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அகெயின் டெல்லிங், நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் மட்டுமே மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு ரோல் அப்படிங்கிறத வந்து ப்ளே பண்ணும். ப்ரெடிஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் அப்போ தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரேடில் வந்து நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிறது எப்போனா, நமக்கு வந்து என்ன நடக்க போகுது மார்க்கெட்டில் அப்படிங்கிறது தெரிந்தால் மட்டுமே நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ இதையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் நியூ வியூவர்ஸ் எஸ்பெஷலி, இது பேங்க் நிஃப்டியினுடைய ஃபேமிலி சார்ட்டு. பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடங்கள் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி நம்மளுடைய டைமிங் கேண்டில் தான் ஒரு ஹை, அதுலேருந்து நல்ல ஒரு ஃபால் அண்ட் அகெயின் வந்து நம்மளுடைய டைமிங் கேண்டில், செகண்ட் டைமிங் கேண்டில் T=N செட்டப். அதாவது நம்ம போஸ்ட் பண்ணுற ஏதாவது ஒரு லெவல்ஸ், 3 லெவல்ஸ் அப் சைட்லேயும் 3 லெவல்ஸ் டவுன் சைட்லேயும் நம்ம எவ்ரிடே போஸ்ட் பண்ணுறோம். நாளையுடைய லெவல்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த லெவல்ஸில் ஏதாவது ஒரு லெவல்ஸ் வந்து நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து ஏதாவது ஒரு டைமிங் கேண்டில், இன்றைக்கி வந்து 3 டைமிங் கேண்டில் 1, 2, 3 டைமிங் கேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு டைமிங் கேண்டில் நம்மளுடைய அந்த நம்பர்ஸ்லேயே வராங்க அப்படின்னா இதுதான் கால்டு T=N செட்டப். அதாவது டைம் அண்ட் நம்பர்ஸ் இரண்டும் மீட் ஆகிற இடத்தை தான் நம்ம வந்து T=N செட்டப் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாக்ட்லி இது வந்து நமக்கு T=N செட்டப். ரிமெம்பர், நீங்கள் லைவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த கேண்டில் வந்து நல்ல ஒரு க்ரீனில் இருக்கும் பொழுது வி போஸ்டட் இது ஒரு எக்ஸாக்டான புல் பேக் ஃபார் ஷார்ட், அதாவது ஷார்ட் போகிறதுக்கான ஒரு புல் பேக் அப்படிங்கிறத clearly we mention. ஸோ அதனுடைய ரெக்கார்டட் வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது யூடியூப்பில், நீங்கள் அதையும் பாருங்கள். அண்ட் அகெயின் வந்து இந்த இடங்கள் மறுபடியும் வி போஸ்டட் இது ஒரு புல் பேக் ஏரியா ஃபார் ஷார்ட் அப்படிங்கிறது clearly we tell. அதாவது ஃபஸ்ட் டைமும் நம்ம வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தோம், செகண்ட் டைமும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ரொம்ப ஆக்குரேட் அப்படின்னா ரொம்பவே ஆக்குரேட்டாக வந்து இன்றைக்கி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. தேர்ட் டைமிங் கேண்டில் அதான ஒரு ஹை மார்க்கெட்டில், அதுக்கு பிலோவில் ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட 135 to 140 கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆக முடியாமல் எக்ஸாக்ட்லி ஹிட் அவர் டார்கெட் 57,364 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து நமக்கு ஹிட் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம பிஃபோராக ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில். சென்செக்ஸ்மே நமக்கு நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம எஸ்டர்டே போஸ்ட் பண்ண ஒரு லெவல்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் வந்து ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே இது மாதிரி கம்ப்ளீட்லி ஒரு ஒன் சைட் ரேலி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐனில் மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் டேட் நீங்கள் இனிஷியேட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். ஸோ இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் இன்றைக்கி வந்து நம்ம லைவில் வரோமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் வந்து இன்டிமேட் பண்ணுவோம். நம்மளுடைய பெஸ்ட்டான அந்த மொமெண்டம் கேண்டில் எப்போ வராங்க, எந்த டைம் ஃப்ரேமில் வராங்க, நாம் என்ன மாதிரியான ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம், அதில் என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி ஒரு ஹீரோ ஆர் ஜீரோ ட்ரேட் 9 ரூபீஸ்லேருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தேன் 20 வரைக்குமே போயிருந்தாங்க. ஒரு சூப்பரான ப்ராஃபிட் நம்ம ஹீரோ ஆர் ஜீரோ ட்ரேட்லையுமே நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டைம் சைக்கிள் நம்பர்ஸ் படி ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு ட்ரேடிங் ஹேபிட் அப்படிங்கிறது நமக்கு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கொண்டு வரும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அகெயின் டெல்லிங், இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராமில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டிங் அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மந்த் வந்து 4th ஆகஸ்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் 5th ஆகஸ்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி. அண்ட் இரண்டுமே வந்து இந்த 11th ஆகஸ்ட் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி போத் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதன்படி நமக்கு வந்து இதுதான் வந்து ஒரு 4th ஆகஸ்ட் அப்படிங்கிறது இதுதான், 11th ஆகஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரெட் கேண்டில். ஸோ இது வந்து 4th ஆகஸ்ட் கேண்டில், 11th அப்படிங்கிறது வந்து இது. ஸோ இரண்டுமே கீழே ட்ரேட் ஆகும் பொழுது நமக்கு நல்ல ஒரு வீக்கான சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க. அகெயின் டெல்லிங், நமக்கு வந்து 2 டைமிங் கேண்டிலும் நமக்கு இன்பிட்வீன் அதுக்குள்ளாக வரும் பொழுது இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செட்டப். ஸ்டில் வந்து நமக்கு இந்த லோம் கட் ஆகும் பொழுது நமக்கு இந்த லைன்ஸ் எல்லாமே பாசிபிள். பார்க்கலாம் எந்த லெவல்ஸ்க்கு நமக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தோ இன்றைக்கி நமக்கு வந்து எக்ஸ்பெரி நம்ம எதிர்பார்த்த ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலும் 19 rupeesல நம்ம மார்க் பண்ண ஒரு ட்ரேட் வந்து நீங்கள் லைவில் இருந்தீங்க அப்படின்னா தெரிந்திருக்கும். 19லேருந்து எந்த ஹை போயிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்டில் அகெயின் டெல்லிங், இந்த நம்பர்ஸ் ஒன்ஸ் வந்து பிரேக் ஆகும் பொழுது 24,135 அப்படிங்கிற நம்பர்ஸை பிரேக் ஆகும் பொழுது இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆகும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே கம்மிங் டேஸில் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆகும் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகம். பார்க்கலாம் எந்த அளவுக்கான ஒரு ரேலி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து 5th ஆகஸ்ட் அண்ட் அகெயின் வந்து இது வந்து 13th ஆகஸ்ட், 11th ஆகஸ்ட். ஸோ இரண்டுமே நமக்கு பிலோவில் வந்து இப்போ க்ளோஸாக இருக்காங்க. திஸ் இஸ் அ ஃபஸ்ட்டு டைம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து 5th ஆகஸ்ட், இந்த கேண்டில் வந்து 5th ஆகஸ்ட், இது வந்து நமக்கு 11th ஆகஸ்ட். ஸோ இந்த இரண்டிற்குமே வந்து மார்க்கெட் வந்து அபோவில் வந்து ட்ரேட் இருந்தாங்க இல்லையா. இந்த கேண்டில் அண்ட் அகெயின் வந்து இது. ஸ்டில் ஒன்ஸ் வந்து இது பிரேக் ஆகும் பொழுது பேங்க் நிஃப்டி ஆல்சோ சேம் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். ஸ்டில் இந்த லோ, அதாவது 11ஆம் தேதி ஆகஸ்டினுடைய லோ ஹோல்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு ஒரு ஹோப் அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் இதையும் நமக்கு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமே நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகம். அதாவது இது மாதிரி ஒரு ட்ரெண்டில் வந்து முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் வந்து இது பிரேக் ஆகும் பொழுது இது வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகலாம். இல்லை அப்படின்னா நமக்கு அகெயின் டெல்லிங் இந்த 11th லோ ஹோல்ட் ஆகிற வரைக்கும் நத்திங் டு வரி, இதுலேருந்தே மார்க்கெட் வந்து அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் கம்பேர் த நிஃப்டி ஒரு வீக்கான சிச்சுவேஷன்ஸில் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரியான மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மூவ். நமக்கு மண்டே டியூஸ்டே கொடுக்க வேண்டிய அந்த மொமெண்டம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கம்ப்ளீட்லி வந்து 2 நாட்களுமே நமக்கு மொமெண்டம் கொடுக்க வேண்டிய ஒரு டேட்டில் ஸ்டில் பேங்க் நிஃப்டி நமக்கு மொமெண்டம் கொடுக்கவே இல்லை. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய நாளைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 19th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியினுடைய 19th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸினுடைய 19th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 19th ஆகஸ்ட். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் ஆகிடும் நீங்கள் மார்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ட்ரேடிங் ஹேபிட் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 19th ஆகஸ்ட் எனர்ஜி, மெட்டல், கன்சியூமர் டூரபிள்ஸ், ஹெல்த் கேர் இதெல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 4 டைமிங் கேண்டிலும், சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. இந்த டைமிங் கேண்டில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது, T=N செட்டப்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான லேர்னிங் பர்பஸ் எவ்ரிதிங் நம்ம வந்து லைவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஈவன் நீங்கள் லைவ் மிஸ் பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் நாளைக்கு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து லிங்க் வந்து வில் ஷேர் டு அவர் டெலிகிராம். ஸோ நீங்கள் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம லைவ் கனெக்ட் பண்ணும்பொழுது நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் ஹேபிட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அகெயின் டெல்லிங் டைம் சைக்கிள் அண்ட் நம்பர்ஸ் மட்டுமே நமக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரும். நம்ம எடுக்கிற ட்ரேட் வந்து அப் சைட் போகுமா டவுன் சைட் போகுமா அப்படிங்கிற வியூ வந்து 100% நமக்கு ஷுவராக ஒரு டைரக்ஷன் தெரிந்தால் மட்டுமே ஒரு ட்ரேடில் வந்து நம்ம என்ட்ரி அப்படிங்கிறது கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு டைலமோ இல்லை 2 பக்கம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும்பொழுது அந்த ட்ரேட் நம்ம இனிஷியேட் பண்ணவே கூடாது. ஃபார் சிம்பிள் டிப்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னா
கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டைம் சைக்கிள் நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது மட்டுமே உங்களுக்கு ப்ரெடிஷன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். அகெயின் டெல்லிங் ஃப்ரம் டே ஒன்லேருந்தே நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ண மூலமாகவும் ஷேர் பண்ண மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.